வணக்கங்க. இந்த பாஸ்தா ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்க. நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீஸ்க்குள்ளேயும் சீஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம யூசுவலா எப்பவும் குக் பண்ற மாரி தான். கொதிக்கிற தண்ணீல கொஞ்சம் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் சால்ட் போட்டு பாஸ்தாவையும் போட்டு அது வேக வச்சுட்டேன். அது வெந்துட்டுருக்க டைம்க்குள்ள சாஸ்க்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிறணும். ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு பாலக்கீரையும், 2 பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சுட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேல வேண்டாம். பாலக்கீரை டக்குன்னு வெந்துரும் தானே! அதேமாரி நான் 2 பச்சை மிளகா போட்டேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா, 1 பச்சை மிளகா போதும். அத அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாஸ்தா வெந்துருச்சு. பாஸ்தாவ தண்ணி வடிகட்டிட்டு கோல்ட் வாட்டர்ல அலசிட்டேன். அலசினா தான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. அதனால அப்படி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 3 பல் பூண்ட இது மாரி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேன்ல ஆலிவ் ஆயில் இல்லன்னா பட்டர் போட்டுட்டு, கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வணக்கினா போதும். கோல்டன் ப்ரவுன் வரும்ல, அந்த கலர் வந்த உடனே இந்த அரைச்சு வச்சிருக்கிற கீரைய இதில ஊத்திட்டு, தேவையான அளவு பாஸ்தா ஊத்திட்டு, சீஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நெறையாவே சீஸ் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம், கொஞ்சம் பட்டர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு குடுத்து பாருங்க.